ஹலோ. நமது நாட்டு குடிமக்களே, வணக்கம். ஓ புதிய தோற்றம், புதிய தோற்றம். என்னங்க, நீங்கள் காவல்துறையை சேர்ந்தவர்களா? இல்லை, ஆனால் காவல்துறையில் எனக்கு சிறிது அனுபவம் இருக்கு. உங்களுக்கு எதில் தான் அனுபவம் இல்லை? சொல்லுங்க அந்த அனுபவத்தை. கேளுங்கள், சொல்லுகிறேன். ஏதோ ஒரு காரணத்தினால காவல்துறைக்கு சில பாதுகாவலர்கள் துப்பாக்கியால் சுடக்கூடிய திறமை வாய்ந்த சிலர் தேவைப்பட்டது. காவல்துறை மேலதிகாரிகள் நாம் எங்கிருந்து தேடுவது, சிறப்பான மனிதர்கள் நமக்கு வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ராபர்ட் பாஷ், மைக்கோ ஆடுகோடி அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. உடனே நாம் ஏன் ராபர்ட் பாஷ் பெரும் உயர் அதிகாரிகளை நாம் நாடக்கூடாது? அவர்களிடம் கேட்போமே. அவர்களிடம் திறமை வாய்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து சிலரை நாம் பெற்று அவர்களுக்கு காவல்துறை பயிற்சிகளை கொடுப்போமே. பக்கத்தில் ஆடுகோடி போலீஸ் ஸ்டேஷன், ஆடுகோடி ரிசர்வ் ட்ரைனிங் சென்டர் எல்லாம் இருக்குது. அதே ஆடுகோடியில் மைக்கோ ஃபேக்ட்ரி, சிறப்பான ஃபேக்ட்ரி, சிறப்பான தொழிலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம ஏன் ஆட்களை பெற்று அவர்களுக்கு பயிற்சி தரக்கூடாது? நமது ஆபத்துக்கு நமக்கு அவர்கள் வேண்டும் என்ன அவங்க போலீஸ் உயர் அதிகாரிகள் ராபர்ட் பாஷ், மைக்கோ உயர் அதிகாரிகளிடம் ஏதோ வேண்டுதல் கேட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். எங்களுக்கு உங்களிடமிருந்து சில ஆட்கள் வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக, விசேஷமாக துப்பாக்கி பயிற்சி கொடுக்க நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். உங்களிடமிருந்து குறைஞ்சது ஒரு 50 ஆட்களை கொடுக்க முடியுமா என்று போலீஸ் அதிகாரிகள், மேலதிகாரிகள் ராபர்ட் பாஷ், மைக்கோ ஆடுகோடி மைக்கோ டைரக்டர் லெவலில் அவங்க ஏதோ கேட்டிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு இவங்களும் உங்களுக்கு உதவாத இருக்க முடியுமா? உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ சொல்லிட்டு கேட்டுக்கின்னு இவங்க மைக்கோ ஃபேக்ட்ரியிலேயே பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அதிலேயே சிறப்பான தொழிலாளர்கள் டூல் ரூம் என்ற டிபார்ட்மெண்ட்டில் ஆல் ஸ்பெஷலிஸ்ட் திறமைசாலிகள் இருக்கிறார்கள். அவர்களிடம் மைக்கோ டைரக்டர் டூல் ரூமில் இருக்கிற சிலரை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு எங்கள் கிட்ட வந்து, எங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு 50 பேர் நம்ம டூல் ரூம்லேருந்து ஆல் ஸ்பெஷலிஸ்ட், நல்லா யங் பாய்ஸ், நல்லா
எல்லாருமே திரும்பி சொல்கிறேன் எங்கே அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 50 பேர் இன்றைக்கி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு டைரக்டர் லெவலில் டூர் ரூம் மேனேஜர் லெவலில் கிட்ட கேட்டுக்காங்க. ஓகே சார் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இவங்களே யார் யார் இதுக்கு சூட்டபிள் பர்சன் சொல்லிவிட்டு ஆராய்ஞ்சு அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிறாங்க. ஜோசப் லூயிஸ், நான் ஜோசப் லூயிஸ், ஆல்பர்ட், கஜேந்திரன் அப்படின்னு ஒரு 50 பேருடைய லிஸ்ட்டை எடுத்துகிட்டு இவங்க எங்கக்கிட்ட வந்து எங்களை ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. நாங்கள் ஒரு மீட்டிங் ஹாலுக்கு போனோம். அப்போது அங்கே இந்த மாதிரி காவல்துறையிலிருந்து கொஞ்சம் பேர் ரைஃபிள் ட்ரைனிங்க்கு ஆட்கள் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நாங்கள் உங்கள் பேரெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம், நீங்கள் போகிறதுக்கு இஷ்டமா, ஃப்ரீ ட்ரைனிங், நாங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கெல்லாம் நாங்கள் பே பண்ணி உங்களுக்கு சேலரியெல்லாம் நாங்கள் கொடுத்து உங்களை நாங்கள் அங்கே அனுப்புகிறோம், நீங்கள் போய்ட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு வாங்க, ஏதோ ஒரு முக்கியமான பர்பஸ்க்காக உங்களை அவங்க கேட்டுக்கிறாங்க அப்படின்னு. அங்கே வி ஆர் வெரி ஹாப்பி டு சர்வ் ஃபார் அவர் கண்ட்ரி, அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், நாங்கள் ரெடி சார் சொன்னோன்னே இவங்க எங்கள் பேரெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்த உடனே அவங்க சரி கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 நாளில் வந்து நாங்கள் எங்களை வர வச்சு எங்களுக்கு தேவையான பயிற்சிங்கள்லாம் அவங்க கொடுத்தாங்க. டடா ராஜா நடடா அப்படின்னு நடக்க வச்சு எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க, ஓட வச்சு பயிற்சி கொடுத்தாங்க, கீழே ஊழ்ந்து எழுந்து போகிற மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. ஒரு பெரிய அப்டக்கல், ஒரு பெரிய மேட், அந்த மேட்டுக்குள்ளே நாங்கள் உள்ளே நுழைஞ்சி அதனால வெளியே வந்து அது மேலே இது மேலே ஏறி அதெல்லாம் சில பயிற்சிகளெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தேவையான துப்பாக்கி, பல தரப்பட்ட துப்பாக்கிகள், ரைஃபிள், கன்னு, மற்ற துப்பாக்கிகள் எல்லாற்றும் கலந்து அங்கே அந்த ரேக்கில் டேபிள் மேலே வச்சாங்க. வச்சுட்டு ஒரு முறை தியரி கிளாஸ், ஒரு முறை ப்ராக்டிக்கல் கிளாஸ், இந்த மாதிரி சில நாட்களாக எங்களை பயிற்சி கொடுத்து எங்களை தரவாக எங்களை உருவாக்கிட்டாங்க. எங்கே போலீஸ், ஆடுபாடி போலீஸ், ரிசர்வ் போலீஸ் ட்ரைனிங் சென்டரில் எங்களுக்கு ட்ரைனிங், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுங்கெல்லாம் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேருந்து சாம்ராஜ்பேட் சிட்டி ரயில்வே சிட்டி மார்க்கெட் கலந்து சாம்ராஜ்பேட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது, எங்களை அங்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்தாங்க. படுத்துக்குன்னு துப்பாக்கியால் எப்படி சுடணும் சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் முட்டி போட்டுக்குன்னு எப்படி துப்பாக்கியில் சுடணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் நின்றுக்கின்னு தோல் மேலே குண்டு ரிவால்வர் வச்சுக்கின்னு கன்னை வச்சுக்கின்னு எப்படி சுடணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. ரிவால்வரில் எப்படி ஷூட் பண்ணணுன்னு கற்றுக் கொடுத்தாங்க. அது ஒருவருடைய பேர்களெலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் எங்களை தரவாக எங்களுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எங்களை ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணாங்க. எங்களை ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு ஏதோ வேலைக்காக எங்களை உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்து எங்களுக்கு எக்ஸாமினேஷன் சும்மா ட்ரைனிங் கொடுத்துட்டு வாங்கடா, துப்பாக்கி சுடுறா, காக்காவை சுடுறா, கல்ஜை சுடுறா, அப்படி இல்லை, ஒரு டார்கெட், பெரிய டார்கெட் வச்சுட்டு நீலிங் பொசிஷன், ரன்னிங் பொசிஷனில் அதை போய்ட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. எக்ஸாமினேஷனில் நாங்கள் 50 பேரும் அவங்க எதிர்பார்த்த அளவை விட நாங்கள் தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தோம். அப்புறம் ஒரு முறை எங்களுக்கு ஒரு விழா கொண்டாடி எங்களுக்கு சர்டிஃபிகேட்
கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விழாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உயர் அதிகாரிகள் இந்த பக்கம் ராபர்ட் பாஷ் மைக்கோ டெக்னிக்கல் டைரக்டர், இந்த லைனில் வந்து பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸுங்க, டெக்னிக்கல் டைரக்டர் இவங்கெல்லாம், அப்புறம் இவங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸுங்க, இவங்க சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் இவங்களெல்லாம் வர வச்சு எங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சி சர்டிஃபிகேட் கொடுக்குற விழாவை நடத்திட்டு எங்களுக்கெல்லாம் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. எல்லோரும் கன்னுங்கெல்லாம் வச்சுக்கின்னு நாங்கள் நின்றுக்கிட்ட குரூப் ஃபோட்டோ. அது பெரிய பெரிய ஆஃபீஸ், பெரிய பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் கமிஷனர், அவர் எந்த கமிஷனர்னு தெரில, இதெல்லாம் அந்த காலத்து கதை. இவங்க எல்லாம் எடுத்துட்டு அழகாக ஃபோட்டோ போட்டு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து, அப்புறம் அந்த ஃபோட்டோவிலேயே இம்மிடியேட்டாக அதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்த போலீஸ் அதிகாரிகள், மைக்ரோ டைரக்டர்ஸ், இவங்க பேருங்கள்லாம் பிரிண்டட், அது கீழே வந்து எங்கள் பேருங்கள்லாம் பிரிண்டட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்புறம் ஓடினேன். ஒரு நாள் 2 நாளுக்குள்ளே எங்களுக்கு அந்த ஃபோட்டோவெல்லாம் கொடுத்தாங்க. குரூப் ஃபோட்டோ சர்டிஃபிகேட்டெல்லாம் இருக்குது, வீட்டில் இருக்குது, குரூப் ஃபோட்டோ இருக்குது. ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரில. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு போலீஸ் காவல்துறை அனுபவம் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கேட்டீங்க என்னங்க உங்களை பார்த்தா ஏதோ ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்க மாதிரி தெரியுங்களே அப்படின்ட்டு. எனக்கு காவல்துறையிலும் அனுபவம் இருக்குது. ஓகே நண்பர்களே, வணக்கம். அந்த ஸ்டைலில் சல்யூட் பண்ணுறேன். வணக்கம்.